கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்வாகி நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேடாவுடைய தலைவரான விஜயுடைய பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த விவகாரம் என்பது நாடளவில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருந்தது. இதனையடுத்து இது தொடர்பான விசாரணைக்காக தமிழ்நாடு அரசு தனிநபர் ஆணையம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு சிறப்பு குழுவையும் அமைத்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய இந்த விசாரணை மற்றும் சிறப்பு குழுவுடைய விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டை சாராத பிற அதிகாரிகள் தலைமையில் தான் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. மேலும் தாவேகா தலைவரான விஜய்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் பல தனிநபர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மன்ற நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் உண்மை நிலை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதாக அவர்கள் ஆணையிட்டிருந்தார்கள். மேலும் அந்த சிபிஐ விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகியுடைய மேற்பார்வையின் கீழ் நடைபெறும் என்பதையும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இது தொடர்பான விசாரணை என்பது சிபிஐ அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதே போன்று ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகியும் தன்னுடைய விசாரணையை தொடங்கியிருந்தார். இந்த யார் யாரை எல்லாம் அழைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் என்பது முதற்கட்டமாக குறிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் தற்போது தாவேகாவுடைய நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்புவது என சிபிஐ முடிவு செய்து தாவேகாவுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்த், அதே போன்று தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வந்து ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். 10:30 மணி அளவில் இந்த விசாரணை என்பது நடைபெறும் என்று தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விசாரணையின் போது இந்த பரப்புரை எவ்வாறு திட்டமிடப்பட்டது, என்னென்ன காரணங்கள் மற்றும் அங்கு நடந்துவிட்ட சம்பவங்கள் என்ன மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய சந்தேகங்கள், அதாவது தாவேகா நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் முதலில் இருந்தே தமிழ்நாடு அரசினுடைய ஒரு சதிச்செயல் இருப்பதாக முதலில் குற்றம் சாட்டியிருந்தார்கள். உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை இன்று சிபிஐ அதிகாரிகள் இந்த மூவரிடமும் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு என்பது முடிவு செய்யப்படும். விவரங்களுக்கு நன்றி டார்வின்.